டேய் ட்ரெயின் வந்துச்சுடா வா லாட்ஜ் வேணுமா சார் லாட்ஜ் 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 சார் லாட்ஜ் எவனோ ஒரு கேனைய நாளைக்கு புது மேனேஜர் வர போறானா நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு சரி நீ அனுப்பு காலை பிடிக்கிறேன் குட் மார்னிங் சார் லாட்ஜ் வேணுமா சார் லாட்ஜ் 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 வேணுமா சார் லாட்ஜ் லாட்ஜ் வேணுமா சார் பெரிய லாட்ஜா? ஆமா டீலக்ஸ் ரூம் நான் டீலக்ஸ் ரூம் 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி 24 hours டெலிபோன் ஃபெசிலிட்டி 24 hours டிவி ஃபெசிலிட்டி கூட இருக்கு சார் 3 ஸ்டார் ஹோட்டலா? ஏகப்பட்ட ஸ்டார் இருக்கு சார் நீங்க வாங்க சார் எத்தனை நாள் தங்க போறீங்க சார் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அது முடிவு வரைக்கும் அங்கதான் இருப்பேன். வாங்க சார் ஓகே சார் லாட்ஜ் வேணுங்களா? வேணும் என்ன பெரிய லாட்ஜா இல்ல சார் மீடியமா தான் இருக்கும். அப்படியா ஆனா ஹோம்லியான லாட்ஜ். சரி உண்மையை சொல்ற அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சரி வா அங்கேயே போலாம் நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே வாங்க சார் போலாம். இதான் ஸ்டார் ஹோட்டலா? இதேதான் நீ ரிசப்ஷனிஸ்ட்? ஆமா. பேர் அட்ரஸ் சொல்லுங்க. ராஜசேகர் 40 டீலக்ஸா நான் டீலக்ஸா டீலக்ஸ். 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க முதல்ல ரூமை பார்க்கலாமே. அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ரூம் நெக்ஸ்ட் ஓ தேங்க்ஸ் இந்தப்பா வாங்க சார் வாங்க ப்ளீஸ் கம் இருக்கிறதுல ரொம்ப லக்கியான ரூம் சார். அப்படியா? வெல்கம் மினரல் வாட்டர் இது டீலக்ஸ் ரூம். இப்ப காத்து வருதா? வருது. இதுதான் டீலக்ஸ் ரூம். அப்ப நான் டீலக்ஸ்? அதுக்கு ஜன்னலே கிடையாது. காத்துதான் வருது. சுத்தம். ஏயா 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கயா வருது? என்ன வாட்டர் சர்வீஸ்? வாட்டர் சர்வீஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஹரியர் ரொம்ப நல்லா பாடும். வாட்டர் ரெடி. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்னவானாள். நான் காற்று எம்ஜிஆர் ரசிகன் அப்படியே பண்றான்ல. பேச்ச மாத்தாத. பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம். டைம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த லாட்ஜ் வேணாங்க, நான் இப்பவே காலி பண்றேன். அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. இந்த லாட்ஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் படிங்க. தாங்கள் கொண்டு வரும் பொருட்கள் காணாமல் போனால் நிர்வாகம் அது இல்ல, மூணாவது முக்கியமானது படிங்க. அட்வான்ஸ் தொகை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. என்னையாது? அட்வான்ஸ் வேணாம்னா இப்ப கூட காலி பண்ணிக்கலாம். இருந்து தொலைக்கிறையா? ரூம் பயங்கரமா கப்படிக்குது. ரூம் ஸ்ப்ரே குடியா? சென்ட் இவ்வளவுதானே. இப்ப வரேன். என்ன ரூம் ஸ்ப்ரே? ஓ அதுவா? ஓகே. ரூம் ஸ்ப்ரே வந்துகிட்டு இருக்கு. தாழம்பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும். வாசனை நல்லா வருது. இதுதான் ரூம் ஸ்ப்ரே. வரேன் சார். வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம். அதனால குடும்பத்துல ரொம்ப கஷ்டம்ங்க. பையனுக்கு உங்க லாட்ஜில் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ரூம் பாய் வேலை போட்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. சேச்சே, அது உங்க லாட்ஜுங்க. நான் 20 வருஷம் லீஸுக்கு தான் எடுத்திருக்கேன். தம்பியை போய் நான் எப்படிங்க வேலைக்கு சேர்த்துக்க முடியும்? அதெல்லாம் பார்த்தா
குடும்பம் நடத்த முடியாதுங்க. சரிங்க, உங்க இஷ்டம். பையன் லாட்ஜ்லயே தங்கிக்கிட்டோம். காலையில ஸ்கூலுக்கு போகட்டும், சாயந்தரம் வேலை ஏதாவது இருந்தா செய்யட்டும். ரொம்ப நன்றிங்க. இனிமே பையன் உங்க பொறுப்பு. நான் பாத்துக்கிறேங்க. நான் வரட்டுங்களா? சரிங்க. டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, பழைய நினைவுகள். உன் தலையெழுத்த பாத்தியாடா? இந்த லாட்ஜுக்கே நீ தான் ஓனர். அது இங்க ஒருத்தருக்காவது தெரியுமா? உன்னை பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குடா. எப்போ லாட்ஜ் லீஸு கொடுத்தோமோ அப்பவே அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. எங்க போயிருப்போது? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கைக்கு தானே வரப்போகுது. டேய், என்னடா அது திடீர்னு கண்ணெல்லாம் கலங்குற? ஒண்ணும் இல்லடா, மறுபடியும் லாட்ஜ் நம்ம கைக்கு வரத பார்க்க அம்மா அப்பா இல்லையே நினைச்சேன். அதான். சரி சரி, அது வரைக்கும் யாருக்கிட்டையும் நீ உளறி கொட்டிட்டு இருக்காத. என்ன மேல போர்டு மாட்டிக்கிட்டு பாக்கல? நான் யார் தெரியுமா? இந்த லாட்ஜுக்கு புதுசா வந்துக்கிற மேனேஜர். அண்ணா மன்னிச்சுங்க அண்ணா, தெரியாம சொல்லிட்டாங்கண்ணா. வீட்டு சாவிங்க. வாங்கண்ணா. வாங்கண்ணா. காலையிலயே நான் உங்ககிட்ட சொல்லல, ஒரு உத்தமரு தங்கமான ஒரு மேனேஜரா வரப்போறாருன்னு. அண்ணன் தான் அது. ஏய், வணக்கம் சார். நீ நான் ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். என் பேர் சூர்யா. நீதானா அது? ஆ. வீட்டு சாவி வீடு. அண்ணாதான் புது மேனேஜர். வணக்கம் 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 சார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இனிமே இங்க ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த ரூம்லயும் லைட் எரிய கூடாது. சீட்டு விளையாடக்கூடாது. இது கிளப் இல்ல. குறிப்பா யாரும் தண்ணி அடிக்க கூடாது. இது பார் இல்ல. தண்ணி லேடிஸ் ஓகேங்களா அண்ணா? தாயில்லாமல் அண்ணா தான்டா புது மேனேஜர். வணக்கங்கண்ணா. ஐயோ, இந்த லாட்ஜ்ல ரெஸ்டாரண்ட் இல்லையா? இல்லைங்கண்ணா. நாளையில இருந்து வீட்டுல மெஸ் ஆரம்பிக்கிறேன். இங்க யார் சாப்பிடறா இருந்தாலும் மெஸ் தான் சாப்பிடணும். யார் பார்சல் வாங்குறதா இருந்தாலும் மெஸ்ல தான் வாங்கணும். எல்லார்கிட்டயும் சொல்லி வை. சொல்றேங்கண்ணா. எல்லாரும் வாங்க, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா, என்னம்மா? நாளை காலையில டிஃபன்லாம் செய்ய முடியாது. காஃபி டீ மட்டும்தான். லாட்ஜ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. சரிம்மா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். சார், 106 ஒரு டீ, 107 ஒரு டீ. மேல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ப்ரூ காபி சார். ஏமா, 2 டீ ஒரு ப்ரூ காஃபி. ப்ரூ இருக்கா? இருக்கா இல்லையா? வாயை திறந்து சொல்ல. இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை. அக்கா மௌன விரதம். உங்களுக்கு தெரியாதா? ப்ரூ இல்ல. மறந்தே போச்சுமா. டேய் சார், கடைக்கு போய் ஒரு ப்ரூ பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி சார். 52, 53, 54, 55, 56. அம்மா, மம்மி. என்ன? ஒண்ணு இல்ல, நாங்க டெய்லி காலையில எக்ஸசைஸ் பண்றது வழக்கம். நாங்க கட்டுடல் மேனியோட இருந்தா தான்
எங்களுக்கு அழகு, பாக்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஏன் நீங்க எங்களுக்கு டெய்லி 2 முட்டையும் சிக்கன் சூப்பும் கொடுக்க கூடாது? டேய், ஏண்டா நீ கட்டுடல் மேனியோடு இருக்கிறது ஏன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்குமா? பிச்சு போடுவேன் பிச்சு. தேவையான உனக்கு இது? 382 390. ஏமா ராதா, பசங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. ரிசப்ஷன்ல யாரும் இல்ல. நீ போய் கொஞ்ச நேரம் அங்கிரு, நான் போய் எஸ்டி பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா இந்த பொண்ணு ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கு? நம்ம வேலைக்கு உள்ள இருக்கிறாங்களா? டேய், இவ யாரா நம்ம வேலைக்கு உல வைக்கிறதுக்கு? நம்மள வேலைக்கு வச்சது முதலாளி, அவர்தான் நம்மள கேட்கணும். ஃபாலோ மீ, வாங்க. என்னைக்கு மௌன விரதம் இருக்குமோ அன்னைக்குதான் இந்த போன் எல்லாம் வரும். இதுவும் டீலக்ஸ் ரூம் தான். என்னடா போன் அடிச்சுட்டே இருக்கு? அந்த பொண்ணு போயிடுச்சா? சார் நீங்க உள்ள போங்க சார். சரி, நாங்க இப்போ வந்துடுறோம். அட, ஒருவேளை காது கேட்காதோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மேனேஜர் இருக்காரா? இல்லைங்க, அவர் வெளியே போயிட்டாருங்க. வேற யார் இருக்காங்க? அவங்க பொண்ணு தான் இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட கொடுங்க. இல்லைங்க, அவங்க பேச மாட்டாங்க. டேய், இதுதான் கேட்காதுன்னு பார்த்தா இதுவும் பேசாது போல இருக்கே. இந்த மேனேஜர் மடைய இருக்கானே, இவங்க அப்பன் சரியான லூசு பையன்டா. காதும் கேட்காது, வாயும் பேசாது. இத்த கொண்டாந்து ரிசப்ஷன் உட்கார வச்சிருக்கானே. நான் முறைகிற மூஞ்சிய பாரு மூதேவி. மெதுவா பேசுற. சத்தமா பேசினா மட்டும் காதுல ஊந்துற போதாக்கும். நீ பேசுற சவுண்ட் வேணா உங்களுக்கு கேட்காது. நீ பண்ற இந்த ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு புரியும்ல? அப்படிங்கிற இப்ப பாரு. இவங்க அப்ப இருக்கிறானே பரதேசி நாய். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ஓட விட்டு ஒதுக்க போறான் பாரு. இவங்க ஆத்தாக்கார இருக்காளே, அவங்க அப்பனையே மிஞ்சிருவா. இந்த வயசுல ஜெயமாலி மாதிரி ஆட்டம் போடுறானா பாத்தீங்க. என்னடா பாவண்டா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா. என்ன ஓவரு? காலையில 2 முட்டை கட்டதுக்கு செருப்பா காட்டணும் அப்பன், அது ஓவர் இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு பொண்ணுக்கு ஆண்டம் இப்படி ஒரு குறை கொடுத்துட்டான். அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம இப்படி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் அக்கா தங்கச்சிக்கு இப்படி இருந்து யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நீ பாத்துட்டு இருப்பியா? ரோடா கௌதம புத்தரு. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே. கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். இதோ வந்துட்டேன். அண்ணே. என்ன ராஜா, ஏன் கண்ணா? நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன், அவளும் என்ன காதலிச்சா. இடையில ஒரு பணக்கார கிராஸ் பண்ணா, என்ன தூக்கி போட்டுட்டு அவ கூட போயிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த குடிய இன்னும் நான் நிறுத்தவே இல்லை. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. கரெக்ட், என் ஸ்டோரியும் அதுதான். என்னடா இது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ணை 10 வருஷமா லவ் பண்ணேன். சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், அன்னைக்கு கோஷ்டு போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்னேன்? ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். அதுதான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். ஐ லவ் யூன்னு. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல? ஆஹா. ஒரு தலை ராகம்
எந்த வகையினில் பாவம். பாகவதர, என்ன மாதிரி லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்களுக்காக இந்த சட்டம் வேணுமா? ஆஹா, ஒரு பாட்டு பாடுங்க. உன்ன மாதிரி காதல்ல தோத்து காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே ஒரு பாட்டு வச்சிருக்கேன். இப்ப எடுத்து விடுறேன். ஹார்மோனி பாட்டி எடுத்துட்டு வா. சரி, கிளம்பு கிளம்பு. இப்ப பாரு வைத்தியரே, நிறுத்துங்கடா. ஐயோ, நான் இல்ல, நானும் இல்ல. என்னடா வச்சிட்டு இருக்கீங்க? ராத்திரி 11 மணிக்கு மேல எல்லா லைட்டையும் போட்டு கூத்து வச்சிட்டு இருக்கீங்களே. கரண்ட் பில்லு ஒப்பனை கட்டலாம். ஆமா, இத போன வாரம் தானே துவைச்சேன். ஏய் பாரு, வாடி வாடி நட்டிக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. திமிர பத்தியா? ஏய், இப்படி இருக்கும் போதே நாட்டம் போறாளே, இவளுக்கு மட்டும் காதும் வாயும் சரியாதுன்னு வச்சுக்க, என்ன ஆட்டம் போடுவா. டேய், உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. சாரி பிரதர், இனிமே ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணல. மூஞ்சிய பாரு தேவாங்க மாதிரி, முடிய பாரு முள்ளம் பண்ணி மாதிரி, முடிய பாரு ஆந்த மாதிரி. இப்ப திருப்தியாப்பா? ஏண்டா, யார பாத்துடா செவிடுன்னு சொன்ன? ஓங்கி ஒண்ணு விட்ட நீ தான் செவிடு ஆயிடுவ. நானாடா செவிடு? தாயே பராசக்தி! ராஸ்கல், பிச்சிடுவன் ஜாக்கிரதை. நம்ப முடியவில்லை, இல்லை. ம்? மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே அமைதி கொண்டாள். நல்லா பாருங்க. நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. அதாக பரவாயில்ல, இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடிகிற வரைக்கும் தான். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரன் எங்கேயோ போயிருவான் சார். சார், சுருக்கமா சொன்னா புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா? அதை கீழே போடுங்க சார், கோடி கோடியா கொடுப்பான். புரிஞ்சதா? 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க, இந்த ஜாதகக்காரனுக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றதுனால ஆயுசு தீர்க்கம். 95 வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார். நல்லதா போச்சு. ஹலோ, யாரு மினிஸ்டரா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா 4:30க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. எப்படி? எப்படின்னா, என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல? போடல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க.
இந்த ஜாதகக்காரன் 54 வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார். இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, அப்படி வாழ்வார் கடைசி காலங்கள்ல. ஆ. இப்ப புரிச்சுக்கிட்டியா? சார், 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 நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? Tell me. பின்ன என்னையா, இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த ஜாதகக்காரன் எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெருவா பிச்சை எடுத்து லோன் போட்டு செத்தாயா? அவன் ஜாதகத்தை பார்த்து ஆயுள் கட்டி கோடீஸ்வரன் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டா. மெய்ய பணம், பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. செல்போன காணா? இங்க வச்சிருந்த செல்போன் எங்கயா? உங்கதா? இங்க வா. ஐயா, யாருக்கார பே?